ஏமா இளவஞ்சி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்பா, பேசாம நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போயிடலாம்ப்பா. யார பார்த்தாலும் வேதனையா இருக்கு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. என்னம்மா நீ ஊரை விட்டு போற அளவுக்கு உனக்கு என்னம்மா பிரச்சனை? பிரச்சனை பண்றதுக்குனே ஐயா ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்காருல. அந்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இல்ல. அந்த கங்காவை விடாம நெருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால கங்கா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவளை செக்அப் பண்ற டாக்டர் ஒரு வழியா கண்டுபிடிச்சு போய் நான் கேட்டேன். என்ன சொன்ன அந்த டாக்டர்? கங்கா கர்ப்பமா இருக்கான்னு சத்தியமே பண்றாருக்கா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் நிக்கிறேனா நடக்கிறேனா ராத்திரியா பகலான்னு குழப்பத்துல தலையே சுத்துது. என்னால முடியலப்பா, என்னால முடியல. நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். மங்காக்கா சொன்னாங்களேன்னு ஒரு டாக்டரை பார்க்க போக அவ என்னடானா கங்கா கர்ப்பத்தை கலைச்சிட்டான்னு சொல்ல போக கங்கா ஒரு டாக்டர் சொல்ல அவ என்னடானா கங்கா கர்ப்பமா இருக்கான்னு சொல்ல போக எது உண்மை எது பொய்? ஐயோ, என் தலைக்குள்ள எலி பூந்த மாதிரி ஒரே குடைச்சல். என்னால நிம்மதியா இருக்க முடியல, தூங்க முடியல. அம்மா இளவஞ்சி, அந்த கங்கா கருவை சுமக்கிறாளா இல்ல கருவை கலைச்சிட்டாளான்னு கண்டுபிடிக்க 2-3 வாரம் போராடி இருப்பியாமா? இந்த போராட்டத்துக்கே நீ இவ்வளவு சோர்ந்துட்டியே. ஆனா நான் எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கேன் தெரியுமாமா? 25 வருஷமா போராடிட்டு இருக்கேம்மா. என்னைக்கு ஐயா வாழ்க்கையில அந்த சுப்புலட்சுமி 2ஆம் தரமா நுழைஞ்சாலோ அன்னையிலிருந்து போராடிட்டு இருக்கேம்மா. அவளை அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாம, இந்த ஊரை விட்டு விரட்ட முடியாம எவ்வளவு சோதனைகளை அனுபவிச்சிருப்பேன், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், எவ்வளவு கோவப்பட்டிருப்பேன். இதையெல்லாம் என் மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கம்மா, புழுங்கிக்கிட்டு இருக்கேன். ஏமா, நீ இப்பதான் தூக்கத்தை தொலைச்சிட்டன்னு சொல்ற. ஆனா நான் 25 வருஷமாச்சுமா, 25 வருஷமாச்சு. அம்மா இளவஞ்சி, நான் என்னையே கொம்பு சீவி வாழ்ந்துகிட்டு இருக்கம்மா. எதுக்காக தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆயக்குடி குடும்பத்தை ஒட்டுமொத்தமா நிக்க வச்சு குத்தி கிழிக்க மாட்டோமான்னு காத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கம்மா, காத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அவங்க பக்கம் அடிக்கிற காத்து என்னைக்காவது ஒரு நாள் என் பக்கமா அடிக்கும். அன்னைக்கு அந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சு அவங்க அஸ்திய கடல்ல கரப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா, நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோர்ந்து போகாதம்மா. நான் நடத்துற இந்த போராட்டத்துல என் கூட என் தங்கச்சி நாச்சியா இல்ல, உங்க அம்மா முத்தரசி இல்ல. ஆனா நீ மட்டும்தாமா இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. ஏமா, எந்த உண்மையும் இல்லாமையா அந்த டாக்டர் கங்கா கரு கலைச்சிருக்கான்னு சொல்லிருக்கா? உண்மை இருக்குமா, உண்மை இருக்கணும். இன்னைக்கு கடவுளை வந்து சொன்னாலும் கங்கா கர்ப்பமா இருக்காங்கிறத நான் நம்ப மாட்டேம்மா, நான் நம்ப மாட்டேன். தைரியமா இரு. அந்த கங்காவை சேதாரப்படுத்த போற ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அவன் முகத்தறைய கிழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேம்மா, தூங்கவும் மாட்டேன், தூங்கவும் மாட்டேன். நீ அமைதியா இருமா, அமைதியாரு, அமைதியாரு, அமைதியாரு. சொல்லுங்க, நான் செல்வக்கண்ணன் தான் பேசுறேன். சார், நீங்க செஞ்சது சரியில்லை. யாரோ ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறத விட ஊருக்கே பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான் என் பாலிசி. உங்க ஃபேக்டரியோட கழிவு நீர் பக்கத்துல மக்கள் குடி இருக்கிற பகுதியில இருக்கிற குடிநீர் குழாயில கலக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். விசாரிச்சதுல உண்மைன்னு தெரிஞ்சது, அதான் சீல் வச்சிட்டேன். சார், உங்களை கொஞ்சம் நான் நேர்ல பார்த்து பேசணும். நோ நோ நோ, சாரி சார். தனிப்பட்ட முறையில நான் யாரையும் பார்க்க விரும்பல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். சீல் வச்ச ஃபேக்டரியோட ஓனர் பேசினார், என்ன தனியா பார்க்கணுமா? நாம எல்லாம் மகாத்மாவை நம்புறோம், ஆனா இவங்க மகாத்மா படம் போட்ட பணத்தை தான் நம்புறாங்க. சார், நீங்க இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இன்னும் நிறைய வரணும், வரும், வர வைப்பேன். அந்த ஃபேக்டரி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு மிஸ்டர் ஸ்ரீதர். ஆமா சார். அவர் ஈவினிங் என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், ஷூர், யூ கேன் கோ.
ஹலோ. ஹலோ செல்வா. அதானே பார்த்தேன். என்னடா 3 மணி நேரம் ஆச்சே, இன்னும் அம்மா கிட்ட இருந்து சாப்பிட்டியான்னு கேட்டு போன் வரலையேன்னு நினைச்சேன். அம்மாவோட அக்கறை உனக்கு கிண்டலா இருக்குல்ல? பின்ன என்னம்மா, நான் நல்லா பாத்துக்குவேன் தான் அரசாங்கமே என்ன நம்பி ஒரு மாவட்டத்தையே கொடுத்திருக்காங்க. அப்படி மாவட்டத்தையே பாத்துக்கிறேன்னா என்ன பாத்துக்க மாட்டேனா? மாட்டேடா. எப்ப பாரு மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி சாப்பிடாம தூங்காம இருப்ப. மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற என் மகனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல? ஆ, டேய், திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைக்காதடா. காலையில நீ வாக்கிங் போறப்போ தலையில கேப் இல்லாம போகாத. புது பணிடா, உனக்கு ஒத்துக்காதுடா. அதே மாதிரி கரெக்டா 8:30 மணிக்கெல்லாம் நீ டிஃபன் சாப்பிட்டுடணும். ஓகே. ஆபீஸுக்கு அவசரமா போகணும்னு காரை நீ வேகமா ஓட்ட சொல்லாத. அந்த டிரைவர் கிட்ட நான் சொன்னதா சொல்லு. சரிம்மா, ஸ்லோவா தான் போவாரு. டின்னருக்கு என்ன பண்ணணும்னு நேத்தே நான் சமையல்காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ராத்திரி சாப்பிடாம தூங்காத. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பனங்கள் கண்டு பாலை குடி. டைம் டேபிள் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். 20 நாளைக்கு ஒரு தடவை ஹேர் கட் பண்ணிக்கணும். அதானே? ஆமாண்டா, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேடா. இருக்காத பின்ன. இதெல்லாம் நான் புதுசாவா கேக்குறேன். அதுக்காக நான் இதோட விட்டுற மாட்டேன். நாளைக்கும் ஃபோன் பண்ணுவேன். அம்மா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. எனக்கு ஃபோன் பண்றதா இருந்தா ஈவினிங்க்கு மேல ஃபோன் பண்ணுங்க. சரிடா, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. உன்னை பிரிஞ்சு இருக்கிறதே எங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்குடா. பத்திரமா இருடா. ஓகேம்மா, பாய். வணக்கம் மேனேஜர் சார். வணக்கம் சார், வாங்க உட்காருங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை மாதிரி நல்ல உங்க துணை இருக்கிறப்போ நல்லா தானே சார் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க மகன் ஜெயச்சந்திரன் கல்யாணத்துக்கு அழைப்பு வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சார். அந்த வயிற்றுல கலப்பாதீங்க சார். நடந்ததே அதுக்கு பேர் கல்யாணமா? கல்யாணமாங்கிறேன். என் பையன் ஜெயச்சந்திரனுக்கு அந்த ரமாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு ஐயா. அதை பத்தி பேசினாலே எரிச்சலா இருக்கு. சரி சரி, நான் உன்னை என் சொந்த விஷயமா பேச வரல, உங்ககிட்ட பிசினஸ் பேச வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்லைங்க, இந்த ஊர்ல பெரிய லெவல்ல ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்க பேங்க்ல இருந்து ஒரு 2.5 கோடி ரூபாய் லோன் வேணுமே. என்னமோ உங்ககிட்ட பணம் இல்லாத மாதிரி எங்க கிட்ட வந்து லோன் கேக்குறீங்க. நீங்க நினைச்சா பேங்க்குக்கே லோன் தரலாமே. அது சரி, இந்த 2.5 கோடி ரூபாய் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் இல்லதான். ஆனா நாளைக்கு அரசாங்கத்துல இருந்து கணக்கு வழக்குன்னு கேட்டு வந்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் கடன் வாங்கி கோழி பண்ண வச்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப். சொந்த பணத்தை போட்டு சூனியம் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப நாளைக்கே வீட்டு பத்திரம் நில பத்திரத்தோட வாங்க, நான் லோனுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடறேன். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? நிலப்பத்திரம் வீட்டு பத்திரமா? ஏ சார், இதையே லோன் கேட்டு வந்தாரு ஐயா, அவர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல இந்த குலசேகர லோன் கேட்டு வருவா, இப்படி எல்லாம் கேளுன்னு ஐயா சொன்னாரா? உறுதியும் உத்தரவாதம் இருந்தாதான் எனக்கு லோன் தருவீங்களா? நான் அந்த மாதிரியா பழகிருக்கோம். நீங்க கோச்ச கூடாது. நம்ம பழக்கம் வேற, பேங்க்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஐயாவும் வீட்டு பத்திரம் நில பத்திரம் கொடுத்துதான் லோன் கேட்டிருக்காரு. கொடுத்தாரா சார்? அவர் கேட்டது பெரிய தொகை, அதுக்கெல்லாம் அது கொடுத்துதான் ஆகணும். நான் கேட்கறது சின்ன தொகை. உங்களை பொறுத்த வரைக்கும் 2.5 கோடிங்கிறது சின்ன தொகையா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய தொகை. என்ன மேனேஜர் சார், என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு தெரியும்ல, இந்த இடத்தை வித்தவன் நான். ஏன் இடத்துல தான் உங்க பேங்கே இருக்கு. அந்த பேங்க்ல தான் நீங்க மேனேஜரா உட்கார்ந்து இருக்கீங்க. இது பாருங்க, நான் மத்தவங்க மாதிரி ஒரே இடத்துல தேங்கி கிடக்கிற குட்டையோ குளமோ இல்ல. ஆவேசமா அகண்டு ஓடுற, ஆளையே முழுங்கிக்கிட்டு ஓடுற காவேரி. உங்க சிபாரிசுல, உங்க சொந்த சிபாரிசுல இந்த லோனை சாங்ஷன் பண்ணுங்க. சார், எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்ல, மன்னிக்கணும். ஏன் மேனேஜர், உங்களுக்கு தெரியாது? ஐயாவை விட அதிகமான பத்திரம் என்கிட்ட தாங்க இருக்கு. அவ்வளவு ஏன், இப்ப புதுசா கட்டினாரே ஒரு வீடு, அதனோட பத்திரமும் என்கிட்ட தான் இருக்கு. என்ன பார்த்த உடனே லோன் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணல? என்கிட்ட இல்லாத மரியாதை அந்த வெத்து பத்திரம், அது மேல யாருக்கு? நான் இந்த மாதிரி சொல்றதுனால நீங்க என் மேல கோவப்படக்கூடாது. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில இருக்கேன்.
அப்ப லோன் கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்க. இத பாருங்க சார், எனக்கு இந்த பேங்க் லோன் கொடுக்கலன்னா அந்த ஐயாவுக்கும் இந்த பேங்க்ல இருந்து லோன் கொடுக்க கூடாது. கொடுக்கிறது நீங்களா இருந்தாலும் வாங்கறது ஐயாவா இருந்தாலும் குறுக்க விழுந்து தடுப்பா இந்த குலசேகர. மேனேஜர், முட்டாளுக்கு ஒரு வழிதான் இருக்கு, ஆனா என்ன மாதிரி புத்திசாலிகளுக்கு 100 வழி இருக்கு. எனக்கு கிடைக்காத லோன் அந்த ஐயாவுக்கு கிடைக்க விட மாட்டேன். அண்ணா குலசேகர் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. ஏய், நீ காத்தமுத்துல என்னடா ஃபைலும் கையுமா இங்க என்னடா பண்ற நீ? 4 வருஷம் ஆகுதுண்ணே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து. 4 வருஷமா இருக்கியா? இங்க இருக்கிறவன் ஏன்டா வீட்டு பக்கம் வரல? வாரத்துல 6 நாள் வேலைண்ணே, ஒரு நாள் தானே லீவு. ஊருக்கு போயிட்டு வரதானே சரியா இருக்கு, அதனால தானே உங்களை பார்க்க முடியல, மன்னிச்சிடுங்கண்ணே. சரி, ஃப்ரீயா இருக்கப்ப வீட்டுக்கு வா. சரிங்கண்ணே. ஏழு, 8, மாமா. 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 10,000 ரூபாய். இதுக்கடி அம்மா இவ்வளவு பணத்தை கையில வச்சு எண்ணிட்டு இருக்கு? எனக்கு எப்படி தெரியும்? எங்க எடுத்துட்டு போகுது? வா. மில்லுல வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதுல்ல? அனுப்பியாச்சுங்க. 10,000 ரூபாய் இருக்கு. புள்ள இதுல 10,000 ரூபாய் இருக்கு. நாளைக்கு சிவன் கோயில்ல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்கய்யா. நாளைக்கு மறுநாள் இளவஞ்சி சொன்னால கர்ப்ப ரட்சாம்பி கோயில், அந்த கோயில்ல அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்கய்யா. புள்ள ஐயா, நீங்க திரும்ப வரும்போது 1 ரூபா கூட மிச்சம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் அன்னதானத்துக்கு செலவு பண்ணிடுங்க. அப்படியே செஞ்சிருங்க ஐயா. நீ போய் எல்லாம் எடுத்து வைமா. சரிங்க அத்தை. ஐயா, சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். ஏனாச்சு? வாங்கய்யா. ஐயா, நீ பணம் கொடுத்தியே, என்ன ஏதுன்னு கேட்க வேணாமா? என்னைக்கே உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். ஏய்யா, வானம் பூமியை கேட்டுக்கிட்டா மழை பெய்யுது? நீங்க வானம் ஐயா, நீங்க நல்லதுதான் நினைப்பீங்க, எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வீங்க. நாச்சியா, இன்னைக்கு விடிய காலையில ஒரு கனவு. ஆ, பரமசிவனும் பார்வதியும் மனசு குளிர்ந்து நம்ம கங்காவுக்கு சிங்கம் மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிறதா கனவு கண்ட. அதனாலதான் பிள்ளைகிட்ட பணத்தை கொடுத்து 2 கோயில்ல அன்னதானம் பண்ண சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லதுங்கய்யா. வாங்கய்யா சாப்பிடலாம். சரவடா, வாடா சாப்பிடலாம். வாங்க எப்பலாம். மாமா, இல்லாத கர்ப்பத்துக்கு ஐயா பணத்தை எடுத்து செலவு பண்றத பாத்தீங்களா? பார்த்தேன். எனக்கு என்ன 2 கண்ணு அவுஞ்சா போச்சு. அடியே, இங்க நடக்கிற கூத்தை எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. என் வயிறு பத்திட்டு எரியுது. என் வயிறு மட்டும் என்ன குளிருதா? ஓடி. மாமா, எனக்கு வர கோவத்துக்கு ஐயா முன்னாடி உங்க பொண்ணு உங்களை நல்லா ஏமாத்துறா, அவ கர்ப்பமா இல்லைன்னு கத்தன போல இருக்கு. நீங்களும் அப்பா தான் என் வாயை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அடியே, சத்தம் போட்டு பேசாத. நீ பேசுறது யாரு காதுலயாவது விழுந்துற போகுது. விழுந்தா நல்லது தானே? என்னைக்கும் வெடிச்சு செதற வேண்டிய குடும்பம் இன்னைக்கு வெடிச்சு செதறட்டுமே. அடியே, மாமா நம்ம கிட்ட உண்மைய சொல்லுங்கன்னு சொல்ற வரைக்கும் யாருகிட்டயாவது உடனே கொட்டிராத. அப்படியே வாயோட குத்திடுவேன். என்ன நான் சொல்றது உனக்கு விளங்குச்சா? சரி சரி. சார் போஸ். சரி சரின்னு மண்டையாட்டிட்டு ஏதோ யாரோ கூப்பிடுறாங்க. வணக்கம் சார். ஐயாவுக்கு லெட்டர் வந்திருக்கு. வரேன் சார். எங்க மாமா வந்திருக்கு? சொல்லுங்க மாமா. சும்மா தோண பிரிக்க வேண்டாமா? சீக்கிரம் படிச்சு சொல்லுங்க மாமா. ஐயாவுக்கு லெட்டர் வந்திருக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. மாமா, மாமா என்ன மாமா? என்னன்னு சொல்லுங்க. அடியே, பேங்க்ல இருந்து லெட்டர் வந்திருக்குதுடி. பேங்க்ல இருந்தா? ஐயா,
ஐயா ஐயா என்ன பேங்க்ல இருந்து கடிதாச்சு வந்திருக்குங்க ஐயா. என்னவா? பேங்க்ல நம்ம சொத்து பத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு லோன் தர்றதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க ஐயா. வர 18ஆம் தேதி நம்ம நேர்ல பேங்க்குக்கு போகணுங்க ஐயா. அப்படின்னா நம்ம கேட்ட பணம் கிடைச்சிடும்னு சொல்ற? ஆமாங்க ஐயா, இந்த கடிதாசி வந்தாலே நம்ம கைக்கு பணம் வந்த மாதிரிங்க ஐயா. கார்த்தி, கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது. உனக்காக கை நீட்டி வாங்கி தர்றேன். என் கௌரவத்துக்கு பங்கம் வராம அந்த கடனை திருப்பி அடைக்கிறது உன் பொறுப்பு. ஐயா, அதெல்லாம் நான் பொறுப்பா நடந்துக்குவேங்க ஐயா. திரும்பவும் சொல்றேன், உனக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் இந்த கடன் வாங்குற யோசனைக்கே ஒத்துக்கிட்டேன். இதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என் பேர் கெட்டு போயிடும். நான் இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு வர்ற கௌரவத்தை காப்பாத்து. கண்டிப்பா காப்பாத்துவங்க ஐயா. இளவஞ்சி, எனக்கு பசிக்குது, சோத்த போடு. உட்காருங்க மாமா. இன்னும் போடு. அடியே, குழம்பு ஊத்துடி. போடு போடு. சாப்பிடுங்க மாமா. சரிடா, முதலாளி. மில்லுக்கு போய் கணக்கு பார்த்து காசு வாங்கிக்கோ. சரிங்க, நான் ஊருக்கு போயிட்டு ஒரு 2 நாள் வந்துடுறேங்க. ஆ. வரேங்க முதலாளி, ரொம்ப சரி. நன்றிங்க. மாமா, இந்தாங்க லெட்டர். என்ன லெட்டர் மாப்ள? மாமா, லோனுக்காக ஐயா கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்குன்னு பேங்க்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் இந்த லெட்டர். மாமா, இந்த லெட்டர் வந்தாலே லோன் கிடைச்ச மாதிரி.